நிர்மலா சீதாராமன் புடவை மீது உள்ள ஈடுபாடு அனைவரும் அறிந்ததே. நிதியமைச்சர் தனது 8வது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 7 பட்ஜெட்டுகளை சமர்ப்பித்த முதல் நிதியமைச்சர் இவர். நிர்மலா சீதாராமன் பல வருடங்களாக பட்ஜெட் தினத்தில் அவரது பலதரப்பட்ட புடவைகளை இங்கே பார்க்கலாம். இவர் பட்ஜெட் தினத்தின் அணிந்து வரும் புடவைகள் தற்போது வைரலாகியுள்ள நிலையில் இதுபோன்ற புடவைகளை வாங்க பெண்கள் ஆர்வமாக கடைக்கு செல்கின்றனர். நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு பட்ஜெட் அமர்வுக்கும் புடவை அணிவதை தேர்ந்தெடுப்பது இந்திய ஜவுளி மற்றும் கைவினை திறன் மீதான அவரது ஆழமான பதிப்பை காட்டுகிறது. தனது முதல் பட்ஜெட் அமர்விற்கு பாரம்பரியமான பாகி கட்டாவுக்கான பாரம்பரிய பிரீஃப்கேஸ் சிவப்பு நிற பாக்கெட்டில் தேசிய சின்னம் ரிப்பனுடன் 2019ஆம் ஆண்டின் யூனியன் பட்ஜெட்டின் போது நிர்மலா சீதாராமன் பிரகாசமான இளஞ்சிவப்பு மங்கள்கிரி பட்டு புடவையில் தங்க நிற பார்டர்களுடன் அறிக்கையை வெளியிட்டார். 2020 பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் ஒரு குறியீட்டு அறிக்கையை வெளியிட நீல நிற பார்டர் கொண்ட மஞ்சள் பட்டு புடவை அணிந்திருந்தார். இந்து கலாச்சாரத்தில் மஞ்சள் ஒரு நல்ல நிறமாக கருதப்படுகிறது. இது நம்பிக்கை மற்றும் செழிப்பை குறிக்கிறது. எனவே கோவிட் தொற்று நோய்களின் போது இந்த வண்ணம் நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. 2021 பட்ஜெட்டில் தெலுங்கானாவை சேர்ந்த போச்சம்பள்ளி பட்டு புடவையை நிர்மலா சீதாராமன் அணிந்திருந்தார். கையால் நெய்யப்பட்ட புடவை ஒரு தனித்துவமான இக்காட் வடிவமைப்பை கொண்டுள்ளது. இந்த தேர்வு உள்ளூர் கைவினை கலைஞர்கள் மற்றும் இந்திய நெசவு சமூகங்களை ஆதரிக்கும் வகையில் அமைந்தது. 2022ஆம் ஆண்டில் நிதியமைச்சர் பொம்காய் சேலை அணிவதன் மூலம் பிராந்திய கைவினை திறன் மற்றும் கலையை மேலும் மேம்படுத்தினார். மெரூன் மற்றும் தங்க நிறத்துடன் கூடிய பழுப்பு நிற திரை ஒடிசாவின் கைத்தறி பாரம்பரியத்திற்கு ஒரு மரியாதை. பொம்காய் புடவைகள் ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள பொம்காய் கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 2023ஆம் ஆண்டில் சிவப்பு நிற பட்டுப்புடவையை அணிந்திருந்தார். கருங்கல் கோயில் வடிவ எல்லையில் கர்நாடகாவின் தார்வாட் பகுதியிலிருந்து கசுட்டி எம்ப்ராய்டரியை காட்சிப்படுத்துகின்றன. 2024ஆம் ஆண்டில் நிர்மலா சீதாராமன் சிவப்பு பாகி கட்டாவை நீல நிற டெசார் பட்டு புடவையை அணிந்திருந்தார். இது மேற்கு வங்கத்தை சேர்ந்த கைவினைப் பொருளான காந்தா எம்ப்ராய்டரியால் அலங்கரிக்கப்பட்டது. ஆண்டு முழுவதும் கைத்தறி புடவைகளை அணிவதற்கான தேர்வு பட்ஜெட் நாளின் போது தேசிய அரங்கை வழங்குவதன் மூலம் பணக்கார மற்றும் பாரம்பரிய நெசவு நுட்பங்களை ஆதரிப்பதில் நிதியமைச்சர் கவனம் செலுத்துகிறார். இன்று அவர் வெண்மை நிற புடவையை அணிந்து வந்தார். எம்ப்ராய்டரி மற்றும் தங்க பார்டர் கொண்ட வெள்ளை கைத்தறி பட்டு புடவையை அணிந்திருக்கிறார். இது மதுபானி கலைக்கு மரியாதை செலுத்துவதாகும். இந்த புடவையை பத்ம விருது பெற்ற துளாரி தேவி தயாரித்துள்ளார். மதுபான கலை என்பது பீகாரின் மிதிலா பகுதியிலிருந்து வரும் பாரம்பரிய நாட்டுப்புற கலை வடிவமாகும். இது அதன் துடிப்பான நிறங்கள் மற்றும் குறியீட்டு பிரதிநிதித்துவங்களுக்காக அறியப்படுகிறது. துளாரி தேவி தனது தொழிலாளியான கற்பூரி தேவியிடமிருந்து கலை வடிவத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு திறமையான ஓவியர். தனது வாழ்க்கையில் கடுமையான சவால்களை எதிர்கொண்ட அவர் குழந்தை திருமணம், எய்ட்ஸ், கருக்கலை போன்ற பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை தனது ஓவியங்கள் மூலம் பரப்புகிறார். அவர் 50க்கும் மேற்பட்ட கண்காட்சிகளில் குறைந்தது 10,000 ஓவியங்களை வரைந்துள்ளார். இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நிர்மலா சீதாராமன் இன்று மதுபானி புடவையை அணிந்து வந்துள்ளார். வெள்ளை நிற புடவை என்பதால் இந்த பட்ஜெட் தூய்மையான, அனைவரும் விரும்பும் வகையிலான புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.